பூர்ணா ஹார்பர்ல திருடுவாரு. அவரை போட்டோ எடுத்ததா நினைச்சு அன்ஷு கிட்ட இருந்த கேமராவை வாங்கிட்டு போயிடுறாரு. பூர்ணா ரயில்வேஸ் டீமுக்காக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. மேட்ச்ல விளையாடாம இருக்கிறதுக்காக ஆப்போசிட் டீம்ல ஒரு பையனை பாலால் அடிக்க சொல்றாங்க. இப்ப அடிபட்டு எடுத்து மேட்ச் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் தலையில கட்டு போட்டு திரும்பவும் மேட்ச் ஆடி வின் பண்ணிடுறாரு. என் கேமரா வாங்கி என்ன வீட்டுல திட்டு வாங்க வச்சல, அதுக்கு தான் உன்னை இப்படி பண்ணன்னு சொல்றாங்க. பூர்ணா கேமரா வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால இப்ப அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. பூர்ணாவை மீட் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. என் பர்த்டே பார்ட்டி ஷிப்ல நடக்குது, நீயும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு கூப்பிடுறாங்க. அன்ஷுவோட அப்பா நேவி ஆஃபீஸர், அதனால ஷிப்ல கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. பூர்ணா வந்ததால அன்ஷு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு இவரே செஞ்ச ஒரு கிரீட்டிங் கார்டை கிஃப்ட் பண்றாரு. அன்ஷுக்கு பூர்ணா பிடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிக்கிறாங்க. இதை பூஷன்ன்ற ஒருத்தர் பாக்குறாரு. பூர்ணா அன்ஷு கிட்ட நான் உங்ககிட்ட பிரைவேட்டா பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. இவரும் அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. அங்க ஒரு பழைய படம் பார்த்துட்டு இருக்காங்க. பூஷனோட ஆள் ஒருத்தர் அண்ணனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கான், கொஞ்ச நேரம் விடுன்ற மாதிரி பேசுவாரு. இதை கேட்ட பூர்ணா கோவப்பட்டு அடிக்கிறாரு. பூஷன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பூர்ணாவை அடிக்கிறாரு. இப்ப அன்ஷு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. ஆனா பூர்ணா எல்லாரையும் அடிச்சு போட்டு அன்ஷுவா அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. பூஷன் அன்ஷுவோட வீட்டுக்கு வந்து, உங்க பொண்ணு பூர்ணான்ற பையன் கூட சுத்திட்டு இருக்கா, நேத்து கூட ஒரு ரூம்ல மீட் பண்ணும்போது இந்த பேக்கை விட்டுட்டு வந்துட்டா, பூர்ணா நல்லவன் கிடையாது, அவனுக்கு பொண்ணுங்களை ஏமாத்தான் வேலைன்னு சொல்லிடுறாரு. அன்ஷு வீட்டுக்கு வந்ததுமே பேக் எங்க விட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அன்ஷுவோட அப்பா அன்ஷுவை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறாரு. அவங்கள ஹோம் அரெஸ்டும் பண்றாங்க. பூர்ணா அன்ஷுவை தேடி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. அன்ஷுவே இவரை தேடி வெளியே வந்துடுறாங்க. அன்ஷு பூர்ணா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்மளால எங்கேயுமே போக முடியாது. அன்ஷு பூர்ணா கிட்ட, உனக்கு என்ன மட்டும் இல்ல கிரிக்கெட்டை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் சீக்கிரமா திரும்ப வந்துருவேன், அது வரைக்கும் நீ இந்த ரூம்லயே வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. சில வருஷத்துக்கு அப்புறமாவும் பூர்ணா அந்த ரூம்ல அன்ஷுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை.